Hi dear friends, welcome to Village Teaching Vaati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் ஐடிபிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான கேட்டகரிக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், அப்புறம் கான்ஸ்டபிள். சரிங்களா? என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். டேட் பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் 2024லேருந்து 14 டிசம்பர் 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னுமே ஓப்பனில் தான் இருக்குது. சரிங்களா? அப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு. சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் மேல், அதாவது மேலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 78 வேக்கன்சி. அதே சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் ஃபீமேல் அவங்களுக்கு 14 வேக்கன்சி. சரிங்களா? மொத்தம் சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் 92 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள் மேலுக்கு பார்த்தீங்கன்னா 325 வேக்கன்சி. ஹெட் கான்ஸ்டபிள் ஃபீமேலுக்கு 58 வேக்கன்சி. மொத்தம் 383 வேக்கன்சி. சரிங்களா? இதுக்கு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு. அப்புறம் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா 51 வேக்கன்சி. சரிங்களா? 51 வேக்கன்சி. இதில் மேலுக்கு 44 வேக்கன்சி, ஃபீமேலுக்கு 7 வேக்கன்சி. சரிங்களா? ஸோ வேக்கன்சி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க வேகன்சி அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? recruitment.idbb.nic. சரிங்களா? அந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டோட்டல் வேக்கன்சியில், சரிங்களா, அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த டோட்டல் வேக்கன்சியில் 10% பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பே ஸ்கேல் பாருங்கள். சப் இன்ஸ்பெக்டருக்கு 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் பெனிஃபிட்ஸ் அலவுன்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 25 வயசு. கான்ஸ்டபிளுக்கு மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 23 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது, நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்புறம் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் டெலிகம்யூனிகேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். சரிங்களா? இந்த ஃபீல்டில் நீங்கள் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் பிசிஏ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஇ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எலக்ட்ரிக்கல் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரிங்களா? ஸோ இந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே பிஇயில் இந்த ஃபீல்டில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏஎம்ஐஇ, சரிங்களா, அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், அந்த அந்த கோர்ஸில் நீங்கள் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு இத்தனை ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக உங்களுக்கான கல்வி தகுதியை இங்கே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு +2 முடிச்சிருக்கணும். அதாவது +2 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? இந்த குரூப் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் 45% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அல்லது 10th நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாலுமே, அதாவது எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அல்லது கம்ப்யூட்டர் இந்த ஃபீல்டில், சரிங்களா, 10th பாஸ் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ் கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ், அதாவது டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்யூனிகேஷன் அல்லது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரிக்கல் இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள், அதாவது முன்னுரிமை அப்படின்னா
நீங்கள் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருந்தீங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கான்ஸ்டபுளுக்குமே சரிங்களா. ஆனால் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் போனஸ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் தான் இருந்தீங்க டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் போனஸாக தரப்படும். நீங்கள் டிப்ளமோ சர்டிஃபிகேட் அதுவே டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் போனஸ் மார்க்கு. அதே போல் ஐடிஐ சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அதே போல் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் போனஸ் மார்க் சரிங்களா. அதாவது டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஃபீல்டில் படித்தவங்களுக்கான போனஸ் மார்க். ஓகேங்களா, அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் டேட்டு சரிங்களா, அதாவது ஏஜ் கால்குலேஷன் ரிலாக்ஸேஷன் அதுக்கான கட் ஆஃப் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் 2024 தான் சரிங்களா. அதையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக அவங்க ஏஜ் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அப்பர் ஏஜ் லிமிட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், அதுக்கப்புறம் ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது யூஆருக்கு 3 இயர்ஸ், ஓபிசிக்கு 6 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு 8 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1984 ரியாட்ஸ் அஃபெக்ட் ஆனவங்களுக்கும் கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கு பிறகு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்புறம் பேசிக் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதையுமே கரெக்டாக பார்த்துக்குங்க. பேசிக் அதாவது ஐ கண்டிஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான கைட்லைன்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 200 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 100 ரூபா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் தான் அந்த ஃபீஸ் சரிங்களா. ஃபீஸ் வந்து ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் பி ரீஃபண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபார்மேட் வந்து அன்ஹெச்ஆர் 4ல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஒரு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி சரிங்களா. இது ஃபஸ்ட்டு ஃபேஸு. செகண்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் எக்ஸாம் பேட்டர்ன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எப்படி கொஷின் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எத்தனை டாபிக் இருக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் எக்ஸர்வீஸ்மேனுக்கு 35%, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 33% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கு பிறகு ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரிங்களா. டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் இருக்குது. யாருக்குன்னா என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டருக்கு போனஸ் மார்க்கு. நீங்கள் என்சிசியில் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 5% ஓகேங்களா போனஸ் மார்க் தருவாங்க. அதே போல் பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3%, ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2% சரிங்களா. இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணுவோம். அதை பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதையுமே தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது என்சிசி ஹோல்டருக்கான போனஸ் மார்க். ஆல்ரெடி ஒரு போனஸ் மார்க் இருக்குது. அது யாருக்குன்னா அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு மட்டும், டெலிகம்யூனிகேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்களுக்கு மட்டும் சரிங்களா. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபேஸ் 4 அது வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற இடம். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் செக் பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபஸ்ட் நீங்கள் மெடிக்கல் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் ரிவ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபார்மேட் வந்து அன்ஹெச்ஆர் 7ல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கைட்லைன்ஸ்லாம் பார்த்துக்குங்க. இதுலேயுமே சொல்லியிருப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் அதாவது செலெக்ஷன் ஸ்டேஜ் அதுக்கெலாம் வந்து எந்த விதமான ட்ராவலிங் அலவன்ஸு
எதுவுமே தர மாட்டோம், நீங்கள் தான் ஒன்று earn பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர், அப்புறம் காண்டாக்ட் மெயில். சரிங்களா? அப்ளிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தால் இந்த மெயிலுக்கு, இந்த காண்டாக்ட்டுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம், மெயிலுக்கு ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அதாவது எஸ்சிஎஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட், ஓபி சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அதை வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் போஸ்ட் அறிவித்த சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள். சரிங்களா? இந்த 3 விதமான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். நீங்களுமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பார்த்துக்குங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் கரெக்டாக மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் 2024. ஓகேங்களா? கரெக்டாக கைட்லைன்லாம் ஃபாலோ பண்ணி மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.